Taste the Daily. மலைப்பகுதியில் நேற்று நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பகுதியில் நேற்று மலையால் பாறை விழுந்ததை தொடர்ந்து இரண்டாவது நாளாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகளில் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நேற்று உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை அருகே உள்ள கல்லட்டி மலைப்பாதையில் நேற்று இரவு ராட்சத பாறை ஒன்று சாலையில் விழுந்ததில் சாலை பழுதாகி இதனால் மசனகுடி, மாயார், சிங்காரா மற்றும் கர்நாடகா மற்றும் கேரளா செல்லும் வாகனங்கள் அந்த வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் கூடலூர் வழியாக சுமார் 70 கிலோமீட்டர் சுற்றி அவர்கள் கிராமத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்றும் கல்லட்டி மலைப்பாதையில் வாகனங்கள் செல்ல முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த கல்லட்டி மலைப்பாதையில் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போதுதான் சாலை சீரமைக்கும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். மேலும் அவ்வழியாக 2 சக்கர வாகனத்துக்கு கூட தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வாகனங்கள் அதாவது ஜேசிபி வாகனங்கள், உதிரி பாகங்கள் கொண்டு வந்துள்ள எந்த ஒரு நெடுஞ்சாலைக்குள்ள உள்ள பாகங்களும் அங்கு கிடையாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் இன்று காலை முதலே விரைந்து தற்பொழுது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து சாலையை செப்பனிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் நேற்று மலையால் பாறை விழுந்ததை தொடர்ந்து இரண்டாவது நாளாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகளில் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.